ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வீட்டிலேயே நார்மலாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான். சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஆனியன் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இந்த டிஷ்ஷை நான் ஒரு செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதனுடைய நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருந்தால் போதும் நம்மளுக்கு. நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு. சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். நான் சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிறேன் சிக்கன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. நான் இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு சிக்கனில் தண்ணி அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மட்டுமே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை, கிரேவி இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கன், மட்டன் எது செஞ்சதாக இருந்தாலும் கருவேப்பிலை மட்டும் நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். நம்ம தட்டை போட்டு மூடி சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும். நம்ம இந்த ஸ்டேஜில் தட்டை திறந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை ஆனாலும் ட்ரை பண்ணிக்கலாம். செமி கிரேவிக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு செமி கிரேவி பண்ண வேண்டியதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய செமி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு வெரி சிம்பிள் மெத்தட் இது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.